எதிர்க்கட்சிகள் என்று சொன்னால் அது திமுகவை மட்டும் என அர்த்தமாகாது என்று சட்டப்பேரவை முன்னவரும் அமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் திரு செம்மலை பேச்சின் போது திமுகவினர் குறுக்கிட்டனர். அதற்கு விளக்கமளித்த பேரவை முன்னவரும் நிதியமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம், நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மட்டும் எதிர்க்கட்சியாக போட்டியிடவில்லை என்றும் மக்கள் நல கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அஇஅதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டதாக குறிப்பிட்டார். அதுபோன்ற கட்சிகளின் உண்மைக்கு மாறான பிரச்சாரங்களை எல்லாம் முறியடித்துத்தான் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்துள்ளது என்று கூறினார். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பல எதிர்க்கட்சிகள் போட்டியிட்டன. நீங்கள் மட்டும் போட்டியிடவில்லை. மக்கள் நல கூட்டணியில் மக்கள் நல கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு அதில் 7 கட்சிகளும் சேர்ந்திருந்தது. மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி மீது கடந்த 5 ஆண்டு கால செய்த ஆட்சியினுடைய சாதனைகள் மீது உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை பல எதிர்க்கட்சிகள் முன்வைத்தன. அவைகளெல்லாம் மீறித்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று இன்றைக்கு ஆட்சியில் மக்கள் அமர்த்தி இருக்கின்றார்கள். உங்களை சொல்லல, எல்லாத்தையும் பொதுவாக தான் சொல்றாங்க. ஏன் மூடின்னு சொல்ல நீங்க காதை தொட்டு பார்க்குறீங்க? அது வேணாம்.